கள்ளக்குறிச்சியில் இருந்து சென்னைக்கு வந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு கிராண்ட் பினாலே வரை வந்து டைட்டில் வின்னராகவே மாறியுள்ளார் ஜான் ஜெரோம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரம்மாண்ட குரலுக்கான தேடல் நிகழ்ச்சியான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் 10வது சீசன் கிராண்ட் பினாலே நிகழ்ச்சியோடு நிறைவடைந்தது. சென்னையில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில் மாலை 3 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. விஜய் டிவி மற்றும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நேரலை ஒளிபரப்பாக சூப்பர் சிங்கர் சீசன் 10 ஒளிபரப்பானது. டாப் 5 போட்டியாளர்களில் யார் வெற்றி பெறுவார்கள் என ஆள்கோர் கணிப்புகளை பதிவிட ஆரம்பித்தனர். விக்னேஷ் தான் அதிகம் PR ப்ரமோஷன் செய்து வருகிறார். அவருக்கு தான் டைட்டில் கொடுப்பார்கள் என்றெல்லாம் அதிக பேச்சுக்கள் சோசியல் மீடியாவில் கிளம்பின. இல்லை இந்த முறை டைட்டில் பெண் போட்டியாளருக்கு தான் என கூறினார்கள். கடைசியாக ஜான் ஜெரோம் டைட்டில் வின்னராக அறிவிக்கப்பட்டார். உடனடியாக இறுதியாக மீண்டும் ஒரு முறை கோல்டன் ஷவரில் நனைந்து விட்டார். ஜான் ஜெரோம், ஜீவிதா, ஸ்ரீநிதி, வைஷ்ணவி மற்றும் விக்னேஷ் என 5 போட்டியாளர்களை மேடைக்கு கொண்டு வந்த நிலையில் நிகழ்ச்சியின் முன்னணி ஸ்பான்சர்கள் மேடைக்கு ஏறினர். 2வது ரன்னர் ஆஃப் வைஷ்ணவி என முதலில் அறிவிக்கப்பட்டது. அரங்கமே அதிர்ந்தது. 2வது ரன்னர் ஆஃப் என்றாலும் உங்களுக்கும் பரிசு இருக்கு என 5 லட்சம் ரூபாய் பரிசுக்கான காசோலை வழங்கப்பட்டது. அடுத்ததாக ஜீவிதா ரன்னர் ஆஃப் ஆக அறிவிக்கப்பட்டார். அவருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. டைட்டில் வின்னர் ஜான் ஜெரோம். ஆரம்பமே 2 பெண் போட்டியாளர்கள் ரன்னர் ஆஃப் மற்றும் 2வது ரன்னர் ஆஃப் ஆன நிலையில் டைட்டில் வின்னர் விக்னேஷா அல்லது ஜானா என ரசிகர்கள் முதல் அங்கிருந்தவர்கள் வரை கணிக்க ஆரம்பித்தனர். ஸ்ரீநிதிக்கு வாய்ப்பு குறைவுதான் என கணிக்கப்பட்டது. அதே போல கடைசியில் ஜான் ஜெரோம் டைட்டில் வின்னர் என அறிவித்தனர். அவருக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு பரிசாக வழங்கப்பட்டது. அதற்கான பெரிய சாவி அட்டையை கையில் கொடுத்து டைட்டில் வின்னர் ஷீல்டையும் வழங்கினர். ஜான் ஜெரோம் அப்பா எமோஷனல். உப்புக்கல்லையும் வைரக்கல்லாக மாற்றிவிட்டீர்கள். இதற்காக விஜய் டிவிக்கும் சூப்பர் சிங்கர் ஷோவின் நடுவர்களுக்கும் தன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார்.